ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி 5 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்கு எல்லா சமையல் வேலையும் முடிச்சாச்சு. என்னென்ன சமையல் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6 மணி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இவ்வளோ நேரம் கோவிலில் பாட்டு பாடிட்டு இருந்ததுனால எடுக்கல. பாட்டு ஆஃப் ஆனோடனே எடுக்கிறேன். இங்கே பாருங்க, 6 மணிக்கு இப்படி தான் இருக்குது. சேவல் கூவுது. இன்றைக்கி 5 மணிக்கே எழுந்திரிச்சாச்சு. இந்த புளி மரம் பாரு எப்படி தெரியுதுன்னு, பயங்கரமாக. இது பாருங்க எப்படி ஏறி உட்காந்துட்ருக்குதுன்னு. காலங்காத்தால் பசுமாட்டு முகத்தில் முழிச்சா நல்லதுங்களாமா. பாருங்க, கோலம் போடுறையா ஆடு மாடெல்லாம் பாருங்க. எங்கள் அம்மா அதுக்குள்ளேயே 5 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாம் கூட்டியாச்சு. குப்பையை மட்டும் அப்புறமா வலிச்சு கொட்டணும். இப்படி தான் இருக்குது 6 மணிக்கு. நானும் 5 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. சமையல் வேலை முடிச்சாச்சு. போடுறதுக்கு காய்கறி எனக்கு சேர் எடுத்து அப்படி வச்சு குட்டி சேர் கொஞ்சம் கோலம் போட்டு விட்டுலாம். அங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ரசம். ஃபஸ்ட்டு இது அகத்திப்பூ பொரியல் கொஞ்சமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் போட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துரு. அவங்க தான் வேண்டாம் வேண்டாங்கிறாங்களே இதையே. அகத்திப்பூ பொரியல், அப்புறமா அவரைக்காய், நம்ம வீட்டில் பறித்த அவரைக்காய் பொரியல். இப்போ இளவரசனுக்கு மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? ஒன்றும் இந்த அவரைக்காய் இருக்குன்ட்டு அவரைக்காயேவா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அவங்க இருக்கிற அன்னைக்கும் அவரைக்காய் செஞ்சேன். அப்புறம் இப்போ ஒரு நாள் கேப் விட்டு மறுபடியும் அவரைக்காய். ஏன்னா செடியில் இருக்குதுல்ல, வேஸ்ட்டாக போகக்கூடாதுல்ல, அதனால் அவரைக்காய். அகத்திப்பூ ரசம். சாப்பாடு இன்னும் விசில் அடங்கலை. பெரிய பட்டையை பட்டா ஓட்டம் என்ன ஃப்ரெண்ட்ஸ். 6 மணிக்கு சமையல் செஞ்சது இப்போ இன்றைக்கி தான் முதல் நாளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் ரெகுலராக இப்படி தான் 6 மணிக்கு 6:15 சமையல் வேலையை முடிச்சிடணும். அப்போ தான் எங்கள் அம்மா சாப்பிட்டு 6:45 கிளம்புனா தான் அங்கே 7:15 பஸ் பிடிக்க முடியும். அதனால் இப்படி தான் சமையல் செய்யணும் இனிமேல். எங்கள் அம்மா அதுக்குள்ளேயே 6 மணிக்கே ரெடி ஆகியாச்சுங்க. 7 மணி பஸ்ஸுக்கு 6 மணிக்கே ரெடி ஆகியாச்சு. வாங்க பார்க்கலாம். இதோ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் சக்தி காய் அரிஞ்சு கொடுத்தாங்க, தேங்காய் துருவி கொடுத்தாங்க. அதனால் டக்கு டக்குன்னு செஞ்சு ரசம் வச்சாச்சு. ஓகே, உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நீங்களும் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க 5 மணிக்கெல்லாம் சமைச்சிட்டு போகிறாங்க, 4:30க்கெல்லாம் சமைச்சிட்டு போகிறாங்க. அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்க, சேவல் கோலம் போடுங்கம்மா. இன்னும் சுகாஸ் தூங்கிட்டு இருக்கிறாங்க. 6ஆவது குட்டி எழுந்திரிச்சாச்சு. இங்கே வரும் கருப்பனை. கருப்பா கருப்பா குட்டி கருப்பா கருப்பா கூப்பிட்டு நாம. சரி 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 சரி. இப்போலாம் ரொம்ப சவுண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாராவது வந்தால் பெரிய நாய் கூட அப்படி உழைக்காது. அந்த மாதிரி உழைக்கிறது பார்க்கணும். கணீர் கணீர்னு எல்லாம் பயந்துக்கிறாங்க இப்போல்லாம். கருப்பங்குட்டி பார்த்தா ஏங்க நாய் முடுக்குங்க முடுக்குங்க கத்துறாங்க. ஏங்கப்பா இப்படி பண்ணோம்னாவே பார்க்க அலர்ட் ஆயிரு. அங்கே பாரு ஒரு முடுக்கு, அங்கே பாரு தேடுது பாருங்க. என்னத்தான் முடுக்குறாங்கன்னு. கருப்பாக்குட்டி ஒன்றும் இல்லைடா. இன்னும் பாருங்க, அநியாயத்துக்கு 6:10 இன்னும் இருட்டாக இருக்குது. 7 மணிக்கு தான் விடியும் போல இருக்குது. நான் எப்பயுமே 6:30க்கு எந்திரிப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏய் அடிச்சு போடுவேன் அப்புறம் பல்ல கொண்டு வந்து வச்சினா. ஏய் அடி தான் வாங்குவோம். நீ கொண்டதுக்கு பல்ல வச்சு கடிச்சிட்டீங்க. யாருடாது நேரத்தில் இருந்துச்சது? யாருடாது? சுவாசத்தை எடுத்து போட்டியே இல்லைன்றதா? ஏய் ரெடி ஆயிட்டு கோலம் சீக்கிரம். நீ டக்குன்னு ஏம்போம். என்னம்மா குட்டியா? பயங்கரமாக நான் அங்கே போய் நில்லுமா. காஃபி வேண்டாமா? 4ஆவது குட்டி பார்த்தீங்களா?
பயங்கரமாக நல்லது. சும்மா இப்படி பூ கோலம் மட்டும்தான் ரங்கோலி ஏதாவது ஓரம் நான் டெய்லி புள்ளி வச்சுட்டு இருக்கிறக்கும் நேரம் இருக்கிறது இல்லை. இன்னொரு குள்ளாவை எடுத்து பாரு. இது சுகாசுது மாதிரி தெரியுது எனக்கு. ஆமாம் இது சுகாசுது. எடுத்துட்டு வாங்க பார்க்க. இல்லை சேவல்லப்பா வந்து விட்டார். பனி தான் ஓவராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பனி இல்லைன்னா நல்லாயிருக்கு. பனி பெய்யறதுனால நடுங்குது. வேலையை செய்ய முடியாதட்டுது. ஆமாம் கிடுக்கிடு நடுங்கிறக்க ஆரம்பிச்சு 6 மணிக்கு இப்படி சமையல் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் வேலையே இருக்குது. துணி துவைக்கிற வேலை, பாத்திரம் கழுவுற வேலை தான். ஆமாம் ஆனால் டெய்லி 7:15 7:30 சமையல் வேலையை முடிச்சிட்றோம். ஒரு வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கு. 1 மணி நேரம் முன்னாடியே முடிச்சிட்றோம். இப்போ கோலத்தை பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது. இது வாரு இறங்குவனான்னு மேலேயே படுத்துட்டு இருக்குது வாரு. சொல்லு பாவம் அதுக்கு. இறங்கு போது இறங்கு. அதுக்கு வயிறே வலி பிடிச்சி போ. அது சின்ன குட்டியும் இல்லை. ஓடிடு. ஓவராக பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த டுபாக்கூர் பாருங்க 3 குஞ்சு இருந்துச்சு. அதில் 2 அக்கான பொண்ணு தான் இருக்குது. தண்ணிக்குள்ளே விழுந்து விழுந்து இதாகிடுச்சுங்க. ஆட்டுக்கள் 7 பொண்ணு தான் இருக்குது. அங்கே பாரு உனையவே வாக்கிறப்ப கோலம் போடுறதுன்னு பண்ணுறாங்க. கருப்பன் சாப்பிடலாமா? ஆமா கோலத்தை சாப்பிடுது. அரிசி மாவுல ஓடுறதுனால ஜன்னல்ல நீ வாத்தி போட்டு வந்துட்டேன்னு எனக்கு தெரியாத. சொல்லுங்க நண்பர்களே, எங்க நாய்க்குட்டி கோலத்தை சாப்பிடுது. அதான் அது அரிசி மாவுங்கிறனால சாப்பிடுது. அரிசி நல்லா சாப்பிடுமா? அங்கே வர பார்த்துட்டே இருக்கிறப்பாரு. அபேஸ் பண்ணிடலாமா? ஓவரா பண்ணிக்கிட்டு இருப்ப நீ. வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லு எல்லாத்துக்கும். சொல்லுமா வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சாப்பாடு ஓட்டு வச்சாச்சு. சாப்பாடு சின்ன டிஃபன் பாக்ஸு, குட்டி பெரிய டிஃபன் பாக்ஸ் வேடா பாபா. இங்கே வந்து அப்புறம் காய் தனியாக போட்டாச்சு. ரசம் ஒரு கப்பில். இந்த கப்பு பரவாயில்ல, ரசம் கீழே சிந்துறதே இல்லை தெரியுமா? பாருங்க காய் போட்டாச்சு ஒரு பாக்ஸில். அப்புறமா ரசம் டெய்லி இந்த மாதிரி சாம்பார் பொரியல் ரசம், இல்லைன்னா காய் ரசம் சாப்பாடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும். ஏதாவது ஒரு நாளைக்கு வெரைட்டி ரைஸ், அவ்வளோதான். எப்படி இருக்குது இன்றைக்கி சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துட்டேன், வாங்க சாப்பிட்லாம். அம்மாவுக்கு ரெடி ஆயாச்சு. எடுத்து ஃபர்ஸ்ட் முக்கியமான மறந்துட்டியா? அங்கே போயிட்டு பால் சொசைட்டிக்கு அந்தாலும் போயிட்டு வேகமாக போனால் அவர்கிட்ட போயிட்டு நான் வந்தது நல்ல பாதி தரத்தில். கடவுளே பகவானே. சரி அப்படியே இதில் போய்க்கிறேன்.